வெல்கம் டு சினி6. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சோல்ஃபுல் ஹிட் கொடுத்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் என்ன அப்படின்னா 96. படத்தில் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேருந்து போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு குளத்தங்கரையில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அப்படியே ஃபார்வர்ட் போகும்போது இந்த பக்கம் தூணில் வந்து விஜய் சேதுபதி உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் அவரோட கேமரா கிட்டே எல்லாமே இருக்கும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க, ரெண்டும் ஒரே லெவலில் தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த கேமரா அந்த லைஃப் அப்படிங்கிறது ராமுடைய லைஃப், அது ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஷாட்டில் அப்படி ஃபார்வர்டில் காட்டியிருப்பாங்க. அடுத்து அப்போது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகே, நம்ம ராம் என்ன சொல்லுவார் அப்படின்னா 9 to 6, அதாவது காலையில் 9 to evening 6 அதுக்குள்ளே வந்து செஷன் முடிச்சிடணும், அதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அதில் கூட 9-6 அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருப்பார் டேரக்டர். டைம் என்ன? 8:59. 9 to 6 36 ஃப்ரேம் உங்களோட டிஜிட்டல் கேமரா ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நோ ப்ரிவியூ, தப்பாக இருந்தால் டெலிட் பண்ணக்கூடாது. நம்மளோட தப்பு என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாலசி அவங்க வந்து காரில் போயிட்டு இருப்பாங்க, விஜய் சேதுபதி இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, அந்த பொண்ணு ட்ரை பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது இந்த பக்கம் ராம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டே போவார், அந்த பாலம் பார்த்துட்டே போவார். அந்த பாலம் எதுக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஜானகியை கடைசியாக சந்தித்த இடம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாலத்தை அப்படியே வெறுமையாக காட்டியிருப்பாங்க. என்னாச்சு சார்? லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சாங் இருக்குல்லையே, ஓப்பனிங் சாங், அந்த சாங்கில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம், அந்த இயற்கை சம்மந்தப்பட்டமான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து ரசித்து அந்த ஒவ்வொரு பேஜையும் அந்த நாவல் படித்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஒரு பிளாக் போர்டில் வந்து வாசிப்பே நேசிப்போம் அப்படின்ட்டு க்ளோஸ்அப்பில் கட்டிருப்பாங்க. அது வந்து அந்த நேசிப்போம் அப்படிங்கிறத நம்ம விஜய் சேதுபதி தொட்டு பார்ப்போம். அந்த வாசிப்பே நேசிப்போம் ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ரைட்டருடைய ஃபிலிம். அந்த படம் ஃபுல்லாக ஒரு நாவல் மாதிரியே ஸ்கூலுக்குள்ளே வருவார். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம விஜய் சேதுபதி ஸ்கூலுக்குள்ளே ராம் வருவாப்பி. அப்படி வரும்போது பார்த்தோம்னா ஒரு 2 பனைமரத்துக்கு நடுவில் ராம் நின்றுப்பாப்பி, பின்னாடி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதே ஷாட் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் ராமன் ஜானும் நின்று அவங்களுடைய காதல் பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அப்பயுமே வந்து அந்த 2 பனைமரத்துக்கு நடுவில் ஷாட் வச்சுருப்பாங்க. அவர் அப்படியே ராம் வந்து அந்த ஸ்கூலெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு நம்பிஸ்லாம் போயிட்டுருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு ஷாட் வரும். என்ன ஷாட் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செடியில் வந்து 2 பட்டர்ஃப்ளை, மஞ்சள் 2 பட்டர்ஃப்ளை, அந்த ஒரு பட்டர்ஃப்ளை 2 பட்டர்ஃப்ளையுமே அப்படியே அந்த பூலே நின்றுருக்கும். டக்குன்னு பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் பறந்து போயிடும். அதுதான் அந்த படமே. அந்த கிளாஸில் வந்து நம்ம ஜானகி அவங்க வந்து நோட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பிளாக் போர்டில் ஹார்ட்டை மிஸ் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஜான் வேறு, இப்போ இருக்கிற ஜான் வேறு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு லவ் வந்து ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ பின்னாடி இந்த பிளாக் போர்டில் வந்து ஹார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி வரைஞ்சிட்டு. எல்லாம் வெறும் பார்வையிலே தான் போய்கிட்டு இருந்தது. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். அந்த படத்தில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ், பூ வந்து நிறைய ப்ளே வந்துருக்கும். அதில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜானகி வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இப்போ பூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இன்னொரு பூ அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரடி ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி என் நினப்பெல்லாம் எப்பவும் போல ஜானு மேலே தான் இருந்தது. ஜானகி வந்து ரசிச்சுட்டு இருக்காப்புல, அந்த பூங்கிற விஷயம் ராமுக்கு ரொம்ப பிடிக்கும். 10th முடிஞ்சிடும். 10th முடிஞ்சு எல்லாரும் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது ஜானகியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டக்குன்னு ஜானகியோட தலையில் இருக்க பூவை எடுத்துரும். அந்த பூவை எப்போ அந்த தலையிலேருந்து எடுத்தாங்களோ அதுலேருந்து அந்த ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், சரி அந்த படமே முடிகிற வரைக்கும் பூவே வச்சுக்க மாட்டாங்க. என்ன ஜானு வேலையில ஐஸ்ல எதுவும் சொல்லாம போயிட்டேன். இப்போ கடைசியில் வந்து அந்த பொட்டியை திறந்து அவரோட நினைவுகள்லாம் காட்டுவார் ஜானுக்கிட்ட நம்ம ராம். அப்போ அந்த ஒரு புக்கில் வந்து அந்த ஒரு நோட்டில் வந்து ஒரு காஞ்ச பூ இருக்கும், ரோஸ். அந்த ஃப்ளவர் வந்து காஞ்சு போச்சு. இதான் கிடைச்சது. மெட்ரோ ட்ரெயினில் போகலாம்னு சொல்லிட்டு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் வரும். மேலே வந்து அந்த ஸ்க்ரோலிங் வந்து மைண்ட் அ கேப் பிட்வீன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோலிங் வரும். அதுக்கு அடுத்த ஷாட்டே என்னென்னா இந்த பக்கம் ஜானு உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ராம் உட்காந்துருப்பாரு. அந்த 2 பேருக்கும் கேப்பில் வந்து ஏர்போர்ட் தெரியும். மைண்ட் அ கேப் பிட்வீன் ஏர்போர்ட். ஏன் ஏர்போர்ட் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நைட்டு தான், அதுக்கப்புறம் வந்து ஜானு வந்து சிங்கப்பூர் போயிடுவாங்க. ஸோ மைண்ட் த கேப் பிட்வீன் ஏர்போர்ட்.
அருகினில் வர மனமுருகிதான் கரையுதே தாபங்களே ரூபங்களாய் படுதே வழியினில் கதையாய் வருதே. ராம் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜானகியை எப்படி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்து டேப்பில் ஜானகி பாடுற பாட்டு கூட எனக்கு நம்ம ஜானு பாடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பார். அதே டேப் வந்து கடைசியில் கிளைமேக்ஸுக்கு ஒரு 2-3 சீனுக்கு முன்னாடி அவரோட ரூமில் வந்துட்டு ரிஷாக் வந்து டவல் கொடுக்கும்போது பக்கத்தில் டேப் வச்சுருப்பார். அவரோட மெமரிஸ் எல்லாமே அவர் பெட்டியிலேருந்து அவர் டேப்லேருந்து எல்லாமே அவரோட மெமரிஸ் தான். காஞ்ச ரோஸ் முதல்ல அட நம்ம ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தான் தோணும். ஜானு இந்த சோப்பு டவல் துணிலாம் இங்கே எட்டுற மாதிரி வச்சுட்டு போட்டுமா? நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ராம் வந்து விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜானு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ராம் ரொம்ப தூரம் போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அங்கேருந்து ரிப்ளை வரும், நான் உன்னை எங்கே விட்டேனோ அங்கே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் ராமுடைய லைஃபோட ஒன் லைன். ஜானு ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்கே விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வண்டியை நியூட்ரல் பண்ணி நிறுத்திடுவார் நம்ம ராம். அப்போ வந்து அவருடைய மெமரிஸ்லாம் சொல்லி அவர் கேட்கும்போது ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அப்போது டக்குன்னு கியரை யூஸ் பண்ணுவாங்க. ஜான் கழிச்சு நியூட்ரல் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி ராம் அப்படி ஒரு செகண்ட் அப்படி ஜானியை பார்த்துட்டு ஃபார்வர்டு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டு போயிருக்கோம். கடைசியாக போய் நின்னதுக்கப்புறம் திருப்பி அவங்களே 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூட்ராக இருந்த நம்மளுடைய ஜானோட லைஃப் திருப்பி ராம் வந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆசிரியர் ஆகி திருப்பி ராமே ஜானுவை நியூட்ரல் பண்ணி கொடுப்பாங்க.